நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். அதை விட வரகூர் கோபால பாவதர் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். வரகூர் கோபால பாவதர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அவர் என்ன பண்ணுவார், தினமும் ஜீவூர்த்தி இப்படி இருந்து தரங்கத்தை கொண்டு வந்தவர். அதை தவிர வரகூரில் மகா பெரியவாளாக இருந்திருக்கா. அம்புஜாட்சம், அவருக்கு பாலகிருஷ்ணன் பேர். அம்புஜா வைத்தி பாவதர், வரகூர் வைத்தி பாவதர் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். பாலபாவதர், ஆராச வாத்தியார், இவாள்லாம் தரங்கத்தை பலிய ஆச்சாரமாக கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய கடமை. அடுத்து இது இந்த ப்ரோக்ராம் வந்து சென்னையில் வரகூர். அதாவது தரங்கத்தினால வரகூருக்கு பேர், ஒருத்தரால ஒரு ஊருக்கு பேர். விஸ்வநாதையினால மகாராஜபுரத்துக்கு பேர், ராமாவையினால அரியக்குடிக்கு பேர். அது மாதிரி கிருஷ்ணகிரி தரங்கினால வரகூருக்கு பேர் விட்டுருச்சு. அடுத்து கிருஷ்ணலீலா தரங்கியோட பிறந்த ஊர் வரகூர். வரகூர் தான் பிறந்தான். கிருஷ்ணலீலா தரங்கிக்கு பிறந்தா வரகூர். அதனால ஃபேமஸ் இந்த வரகூரில். அதனால தான் சென்னையில் தரங்கிணின்னு போடக்கூடாதா, சென்னையில் வரகூர்னு போட்டான். பெங்களூரில் வரகூர் நடந்திருக்கு. வரகூர்னு சொன்னால் தரங்கிணியே தான் பேசணும், தரங்கிணி தான் பாடணும். இந்த தரங்கிணின்னா என்ன, அதுக்கு முன்னாடி வரகூரை பற்றி 2 வார்த்தை சொல்லிவிடுறேன். ஒரு காலத்தில் ராஜா என்ன பண்ணா, தன்னோட தாத்தா பேரில் ஒரு ஊர் ஆரம்பித்தான். அந்த ஊருக்கு பேர் பூபதி ராஜபுரம். பூபதி ராஜாங்கிறது அந்த ராஜாவோட தாத்தா பேர். அந்த காலத்தில் ராஜாலாம் என்ன பண்ணுவா, ஒரு கிராமத்தை உண்டு பண்ணி அதில் வேதத்தை கொண்டு வருவான். ஃபார் எக்ஸாம்பிள் திருவிசநல்லூர் அதே மாதிரி தான். திருவிசநல்லூர் ராஜா உண்டு பண்ணி நிறைய வேத விற்பனர்களாக கொண்டு வந்து அந்த ஊரில் குடியேற்றினான். அப்படி வந்தவர் தான் சீதராஜாவாள். சீதராஜாவாள் அப்படி வந்தவர் தான். ஆந்திராவிலேருந்து வந்தாவாள்னா சீதராஜாவாள். இப்படி நிறைய பேர். நெல்லூர் சுவாமிகள் அவரும் அந்த ஊர் தான். இப்படி அது மாதிரி வரகூருக்கு நாராயண தீர்த்தர் வந்து சேர்ந்தார். சுவாமி என்ன பண்ணார், நாராயண தீர்த்தருக்கு கொண்டு வந்தார். ஆந்திராவில் குண்டூர் பக்கத்தில் இருந்த நாராயண தீர்த்தரை வரதாட்சியில் வந்து இங்கே வரகூரில் கொண்டு விட்டுட்டார். அது அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு வயிற்று வலியை போக்கி அவர் தரங்க பாட வச்சார். தரங்கம்னா என்ன, அலை. அலை கடலில் இருக்கிற அலைக்கு பேர் தரங்கம்னு பேர். தரங்கிணி அப்படின்னா புளூரல், அது அலைகள். கமலம்னா வர்பு, கமலம்னா தாமரை, கமலினி அப்படின்னா தாமரைகள். குமுதம்னா அல்லி, குமுதினி அப்படின்னா அல்லி மலர்கள். அது மாதிரி இது தரங்கிணி. இது அலைகள். அலைகள் என்ன பண்ணும், ஒரு இலை போய் அலை போனால் இன்னொரு அலை வந்துடும். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய லீலையை ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிகிட்டே வரார். 120 பாட்டு கிட்டத்தட்ட கீதங்கள் அது சொல்கிறார். நாராயண கிருஷ்ணர் சங்கீதத்தில் மகான். சங்கீதம் நல்லா தெரியும் அவருக்கு. அதை தவிர டான்ஸ் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். டான்ஸை விட லாஸ்யம்னு ஒன்று, ரொம்ப பெண்கள் ஆடுறது லாஸ்யம், ஆம்பளானா தாண்டவம். லாஸ்யமும் அவருக்கு தெரியும். நாராயண கிருஷ்ணர் ஒரு சூழ்நிலையில் ராசகிரீடை எப்படி ஆடணும்னு சொல்றார். எப்படி ஆடணும்னு சொல்றார், நிறைய சொல்றார். சங்கீதத்தை பற்றி நிறைய சொல்றார் அவர். இந்த தரங்கிரியில நிறைய பாட்டு, மோகனம், சாவேரி, இதெல்லாம் நிறைய பாடியிருக்கார் அவர். தரங்கத்தில் ராகங்கள், நிறைய ராகங்கள் சொல்றார் அவர். உதாரணத்துக்கு அக்ரூரர் கிருஷ்ணனையும்
பலராமனை எழுப்பும் போது நிறைய ராகங்கள் சொல்றார். என்ன ராகம் சொல்றாரு கேளுக்கோ. கிருஷ்ணன் பலராமன் தூக்குறா, அவளை எழுப்பி அழிச்சுன்னு போடணும், மதுரா கழிச்சுன்னு போடணும். எழுப்புறார். கிருஷ்ணா ஏந்திருப்பா, யாழியா எடுத்து போது முடிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது ராகங்கள் பாடுறார். கோபிகைகள் பாடுறாளாம். கற்பனை பண்ணி பாருங்க. கிருஷ்ணன் தூக்குறார், அதுக்கு அவ படுத்திருக்கிற இடத்த சுற்றி ஒரு கோபிகள் கேட்டு ராகங்கள் பாடுறாளாம். சுவாமி ஏற்றிருக்கும் போது ராகம் கேட்கணும், கீதம் கேட்டுட்டு பாடணும். ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்தில் கோவில் காத்தார சுப்பிரபாதம் பாடும்போது வீணை வாசிப்பான். வீணை வாசிச்சாதான் இவர் ரங்கநாதன் எழுந்திருப்பார். அந்த மாதிரி அக்குள்ள என்ன பண்ணுறார், ராகங்கள் பாடி கோபிகள் ராகங்கள் பாடி எழுப்பினாரா. அதை உடனே ராகத்துக்கு பேரே சொல்றார். பூபாலகேசாதி தேவகாந்தாரி சுபபலஹரி வசந்தா முகராக பிருந்தம். இவ்வளவு ராகம் யார் பாரு? கோபிகா காயந்தி கோவிந்தா என பாடுறா. தவ சுப குணரத்ன பிருந்தம். உன்னோட குணங்களை பாடுறாப்பா. எதிர்டா குழந்தைகளை எதிர்கொண்டாங்கிறார். யாரா சித்தர் ராகத்தில் ரெண்டு அடுத்தது இன்னொன்று. இந்த கிருஷ்ணலீலா தரங்கினிய பாடுறதுனாலையோ கேட்கறதுனால என்னடா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எடுத்து அவன் பாடணுங்கிறேன் அப்படின்னா பாடினாயே யாராய தீர்த்தர் அவரை பற்றி குரு தியானத்தில் நிறைய சொல்கிறான். யாருக்கும் இவ்வளோ சொன்னது கிடையாது. நாராயணத்துக்கு தான் நிறைய சொல்கிறான். நாராயணத்தில் ஒன்று சொல்லுங்கோ. ஓங்காரத்தை லட்சம் தடவை ஜபம் பண்ணின புண்ணியம் உண்டு. எம் நாம்ன பட்டணம் மனகபீயது ஓங்கார லட்சாதிகம். லட்சாதிகம் ஒரு லட்சத்துக்கு மேலே ஓங்காரம் சொல்ல பணம் கிடைக்கும். ஜன்மூர்த்தேரவி பூஜனம். நாராயண படத்தை வச்சுட்டு பூஜை பண்ணு. ஹரிஹர பிரம்மாவுக்கு பூஜா கொடுத்தோம்னா ஹரி ஹரன் பிரம்மா மூணையும் பூஜை, 3 பேரையும் பூஜை பண்ணி அந்த புண்ணியம் கிடைக்கும்பா. இப்படி நாராயண திருப்பதி வரகூரை பற்றி நிறைய சொல்லலாம். ரெண்டாவது வரகூர் இந்த பூபதி ராஜபுரத்தில் பிராமணாவை கொண்டு, நல்ல வைதிக பிராமணாவை கொண்டு வேதத்தை கொண்டு வரதுக்கு அந்த பக்கத்தில் சதுர்வேத மங்கலம்னு ஒரு ஊர். இப்போ அந்த ஊருக்கு பேர் செந்தலைன்னு பேர். வரகூருக்கு பக்கத்தில் செந்தலை. செந்தலைக்கு சதுர்வேத மங்கலம்னு பேர். 4 வேதமும் இருந்தது அந்த ஊரில். ராஜா அப்படி கொண்டு வச்சான். அப்படி வந்துதான் வரகூர். வரகூர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா வேதம் தவழ்ச்சி. வேதத்தை வேதம் இப்போ நிறைய பேர் இருந்திருக்கா வரகூரில். எத்தனையோ பேர். வேங்கடம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தினம் சொன்னால் இன்னைக்கு கூட கேட்கலாம். அப்படி வேத விற்பனர்கள் சாபகத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார். இந்தியாவிலேயே சாம வேதத்தில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அவர் வரகூரில் இருந்தார். அதே மாதிரி வரகூர் இடத்துக்கு ஃபேமஸ், வேதத்துக்கு ஃபேமஸு. இன்னொரு வச்சனம் ஒன்று உண்டு. வரகூரில் பிறந்தவா எல்லாருமே பாகவதம் ஆடுப்பா. சபாஷ். வரகூரில் எல்லாருக்கும் சம்பிரதாய பஜனத்தை கிடைக்கும். அடுத்தது இந்த தரங்கிணிக்கு என்ன அவ்வளவு? தரங்கிணி பாட என்ன கிடைக்கும்? அதையும் மன சுத்தியில் சொல்லிவிடுறா. ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்றது 7 நாள் பண்றா. என்ன பலன் கிடைக்குமோ அது தரங்கிணிய பாட்டாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. எப்படின்னா காவியா காமனாம் ஏழாம் முமுக்ஷூணாம் மோக்ஷதா அப்படின்னு பல சொல்லி. காமினாம் உங்களுக்கு என்ன வேணும்? காமதா கொடுக்கும். எதை கொடுக்கும்? எது கொடுக்கும்? கிருஷ்ணன் இல்லாத எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? சுருங்கதா கேளுக்கோ. யாரையா ஒருத்தர் தரக பாட சொல்லி கேளுக்கோ. நீங்க பாடுங்கோ. நீங்க பாடினாலும் அதை கேட்டாலும் இதெல்லாம் கிடைக்கும். முமுக்ஷூணா மோக்ஷதா சுருங்கதா காயதா பக்தியா கிருஷ்ணலீலா தரங்கிணி. இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியை இந்தியா பூரா பரப்பணும் அப்படியே எங்களுக்கு ஒரு ஆசை.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரகூரில் தரங்கிணி மகோத்சவம்னு ஆரம்பித்தோம். அதுக்கு பிரமாதமாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் அது தரகம் என்ன முக்கியம்னு கேளுக்கும். சத்குரு சுவாமிகள் சம்பிரதாய பஜனை எப்படி பண்ணணும்னு எழுத ஏற்பாடு பண்ணார். முதல்ல தோடை மங்கலத்தில் ஆரம்பிங்கோ, குரு தியானம் பாடுங்கோ, அஷ்டபதி பாடுங்கோ. அஷ்டபதி பாடி முடிஞ்ச உடனே ஒரு தரகம் பாடணும்னு வச்சிருக்காரு அவர். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தரகிரியில் வேதம் இருக்கு, உபனிஷத்துகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய தர்மங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கிறதால எல்லாருமே கிருஷ்ணலீலா தரகிரி பாடியே ஆகணும். ஒரு தரகம், ஒரு அஷ்டபதி பாட தரகிரி பாடணும்னு வச்சிருக்காங்க. அவர் அப்படி வச்சிருந்தார். அதே மாதிரி திவ்யராமத்திலையும் தரகிரிக்கு இடம் கொடுத்தார் அவர் சத்குரு சுவாமி. அவர் விசேஷமான ஊர் வரகூர். இந்த வரகூரில் பிறந்தவா எல்லாரும் புண்ணியம் பண்ணவா. நாராயண தீர்த்தர் இருந்த ஊர். அந்த உற்சவம் வரகூர் மெட்ராஸ் சென்னையில் 3 நாள் நடக்கிறது. 3 நாள் நடக்கிறது. வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வர வெள்ளி சனி ஞாயிறு. எல்லாரும் வந்து கலந்துக்கோ, அதை கேளுக்கோ. ஆனால் பாட்டை கேட்கலாம். ஆனால் அந்த தரகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும். சொல்லிகிட்டே பாடினாக்க ரொம்ப நல்லது, விசேஷம். இருந்தால் கேட்போம். சுண்பதாம் காயதாம் பக்தியா கேட்போம். நிறைய பேர் பாடட்டும், அது கேட்போம். 12 தரகத்தையும் பாடுறான். கிருஷ்ணன் ஜனனத்திலேருந்து அவருக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் கேட்கலாம். கேட்டு முடிஞ்சாக்க எல்லாரும் அவ ஆற்றுல அட்லீஸ்ட் ஒரு தரகம் பாடணும். தினம் ஒரு தரகம் பாடினா எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நிறைய உதாரணத்தை கொடுக்க முடியும். எனக்கு தெரியும், வரகூருக்கு வந்து தரகத்தை பாட்டு பாடி எவ்வளோ பேர் நன்மையை அடைஞ்சிருக்கா. நிறைய பேர் இருக்கா. இப்படி தரகத்தை பற்றி தரகம் வரகூர். அதாவது சென்னையில் தரங்கிணியில் போடக்கூடாதோ, சென்னையில் வரகூர்னு போட்டாவா. வரகூர் நல்ல உயர்ந்த கிராமம். முடிஞ்சவாழா வரகூர் வந்து பெருமாளை வந்து பாட்டு பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போகும். அது பலன் உண்டு. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.